எங்க கேங்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கூப்பிடவே மாட்டோம் அந்த மாதிரி தான் நினைச்சாங்க. இப்ப அவங்க ப்ரொஃபஸரா இங்க உட்கார்ந்துருக்காங்க. பட் காலையில 10:30க்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏய் மேம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க மோனின்னு, அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ 3வது கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படியா, அப்போ சரி நான் 4வது கிளாஸ்லயே வந்து ஜாயின் பண்றேன். என்ன 2 கிளாஸ் முன்னாடி இருந்தது அதை பத்தி பேசவே இல்லை அந்த மாதிரி. அவங்க அப்படி இவங்க வந்து நாங்க என்ன பண்ணிடுவோம், எப்படியாவது சேர்த்து அவளை கிளாஸ் லீடர் ஆக்கி விட்டுருவோம். ஏன்னா அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு எல்லாம் கவர் பண்றதுனால பார்த்தனோ போய் அங்க அட்டெண்டன்ஸ் போட்டு நாங்களாம் கிளம்புறோம். எங்க போறீங்க? டான்ஸ் போறோம், இல்ல பாட்டுக்கு போய் ஏதோ சொல்லிட்டு நாங்க போயிடுவோம். தனுதான் பாவம் எங்க எல்லாரும் கரெக்ட் பண்ணி வச்சிருவோம். ஆமா, எங்களுக்கு வந்து எங்க குரூப்ல இருந்துதான் லீடர் வரணும், கிளாஸ் லீடர் வரணும் அப்படி சொல்லுவோம். எல்லா பசங்க எல்லாம் எப்படி உழைக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அட்டெண்டன்ஸ் அப்பதான் போடும், இது போடும் சொல்லி இது போடும். இவளை நம்பி இன்னொரு பொண்ணு இந்த ஆல்கான், அவளை அடுத்த வருஷம் அவளை இது பண்ணோம். ஏய் யூ நாட் கமிங், ஐ won't give you attendance. ஏய் உன்னை லீடர் ஆகினதே எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுதானே, நீ என்ன இப்படி பண்ற அந்த மாதிரி. பட் ஷி வாஸ் a very good leader. ஓகே சூப்பர். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக வந்து உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. And I have to say ரீசெண்டா வந்து அவங்களோட டாக்டரேட் இது வாங்கும்போது நாங்க போனப்போ we were so proud. And ஹேமா பத்தி சொல்லணும்னா அவதான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆனா எங்களோட இதுலயே, இல்ல அது வந்து லெக்சரர் ஆனா. அப்போ வந்து லெக்சரர் ஆனா எப்படியாவது நீ ப்ரொஃபஸர் ஆயிடணும், டாக்டரேட் படிச்சிடணும் அப்படி சொல்லுவோம். ரொம்ப இஷ்யூஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து அதை பண்ணாங்க. அண்ட் we are so proud of her. அதே மாதிரி தனு வந்துட்டு காலேஜ் விட்டு போய் ஒரு பிரேக் எடுத்து குழந்தை பெற்று அதுக்கப்புறம் திரும்ப MBA படிச்சு அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்ல போய் அவங்க பையன் இப்போ அவ்வளோ பெருசாயிட்டாங்க. பட் அவங்க வந்து அதோட விடாம ஒரு சின்ன பிரேக் எடுத்து அந்த ஒரு குழந்தை ஓகே அது பெத்தாச்சு, இப்போ அடுத்து நமக்காக வேலை பார்க்கணும் அப்படி சொல்லி அவங்க she really made herself what she is today. இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியோட ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்காங்கன்னா ஐ திங்க் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் தாரா கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், ஏன் தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல தான் இருக்காங்க, நான் மட்டும் தான் இப்படி என்ன நினைச்சு நீங்க என் ஃப்ரெண்ட்ஸை நினைச்சிடாதீங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படி சொல்லுவேன். பட் ஐம் ஸோ இப்போ நான் கார்ல வருவோம் உங்க 2 பேரை பத்தி பேசினேன். நீங்க எங்க ஆமா தனு என்ன நல்ல பேர் தனு அப்படின்னாங்க. ஆமா தனுஜா அவங்களே அழகா தான் இருப்பாங்க, பார்த்தா இன்னைக்கு வந்துட்டு சூப்பர். தேங்க்யூ. ஸோ டிடி மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன். கிளாஸ் கட் அடிச்சு 4வது கிளாஸ் போனாலும் ப்ரொஃபஸர் ஆகலான்றது பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. அவங்க பிஸி ஸ்கெடியூல்னால அப்பப்போ கிளாஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. ஆனாலுமே பியூட்டிஃபுல்லாக எக்ஸாம் எழுதிடுவாங்க. And she has the best handwriting in the whole world, I'm telling you. அப்படியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதுவாங்க அவங்க ஹேண்ட் ரைட்டிங். அண்ட் நான் சொன்னேன் நான் எப்படியாவது படிச்சு கிடையாது, எப்படியாவது இல்ல அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்க கேட்பாங்க. நாங்க படிக்கிறத அவங்க காதுல தான் வாங்குவாங்க. நான் லேட் நைட் போவேன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு யூஜி பண்ணும்போது அவங்க படிச்சதெல்லாம் தனு வந்து எனக்கு கதையா சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் ஒன்னா அவங்களோட பைக்லயே ஏறி போயிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போய் எழுதிட்டு வந்துருவோம். எக்ஸாம் ஹால்ல போய் எல்லாம் ஒன்னாதான் எழுதிட்டு வருவோம். ஆனா எங்க எல்லாரை விட அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் 10 மார்க் அவ ஜாஸ்தி வாங்கிடும்.